எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்குண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு ஊர்ல டினோன்னு ஒரு பணக்கார வீட்டு பையன் செல்லமே. ஒரு நாள் அவனது அம்மா அவனுக்கு விலை உயர்ந்த செப்பலை பரிசாக கொடுத்தாங்க. கிஃப்ட் பேக்க பிரித்த டினோவுக்கோ ஒரே கோபம். அம்மா, எனக்கு இந்த மாடல் பிடிக்கல என்று கத்தியபடியே கோபமாக வீட்டை விட்டு சென்று விட்டான். வீட்டை விட்டு தெருவில் நடந்து சென்ற டினோ போகும் வழியில வெறும் காலோட பிச்சை கேட்டு கொண்டு இருந்த ஒரு அங்கிளை பார்த்தான். அவனது அம்மா அவனுக்கு பரிசளித்த விலை உயர்ந்த செப்பல் அவனது கண்களுக்கு முன்பாக ஒரு நொடி வந்து சென்றது. செல்லமே, என்னடா இது, இந்த அங்கிள் செப்பலே இல்லாம வெறும் காலோட இருக்கிறாரு. ஆனா நான் அம்மா எனக்கு பரிசளித்த செப்பல் மாடல் பிடிக்கலன்னு உதாசீனப்படுத்தி விட்டேனே என்று ரொம்ப வருத்தப்பட்டான். செல்லங்களா, சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு கால் இல்லாத இன்னொரு அங்கிளையும் பார்த்தான் இந்த டினோ. அந்த அங்கிளாவது பரவாயில்ல, செப்பல் தான் இல்ல. ஆனா இந்த அங்கிளுக்கோ ஒரு காலே இல்ல. ஆனா நான் எவ்வளவு விசேஷமானவன், எனக்கு நல்ல கை காலு இருக்குது. எனக்கு தேவையானவற்றை பார்த்து பார்த்து தருவதற்கு என்னோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. எனவே நான் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டு நம்ம டினோ நேரா வீட்டை நோக்கி நடைய கட்டினா. செல்லமே, அன்பு செல்லமே, கதையை பாத்தீங்களா? செல்லங்களா, பாத்தியா? இந்த சொன்னனுக்கு அவங்க அம்மா ஒரு புது செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. செல்லங்களா, ஆனா அந்த செப்பல் பிடிக்கலன்னு அந்த அண்ணன் என்ன பண்ணனாங்க, முணுமுணுத்துட்டு வீட்டுல இருந்து வெளியே போயிட்டாங்க. அந்த செப்பல் வாங்கி கொடுத்ததுக்கு அண்ணன் நன்றி உள்ளவங்களா இல்லாமையே வெளியே போயிட்டாங்க. செல்லங்களா, வெளியே போகும்போது யாரை பாக்குறாங்க, அங்க ஒரு கால் இல்லாத ஒரு அங்கிளை பாக்குறாங்க. அப்பதான் அந்த அண்ணன் அவங்க செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்றாங்க. செல்லங்களா, நீங்க கூட என் அன்பு செல்லமே, உங்களுக்கு நிறைய விதத்துல உங்களுக்கு நிறைய பொருட்கள் வருது, வாங்கி தராங்க உங்க வீட்டுல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு இது பிடிக்கல, வேணாம், அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பொருள் மற்றவங்களுக்கு அது எட்டாத உயரமா இருக்கும். என் அன்பு செல்லமே, நீங்க எந்த பொருளும் அப்படி நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்ல என்னைக்குமே நீங்க கத்துக்கணும். செல்லங்களா, ஏன்னா நன்றி அறியவர்களா நம்ம இருக்கும் போதுதான் ஏசப்பாவோட பிள்ளைங்களா நம்ம இருக்க முடியும். சரியா என் அன்பு செல்லமே? பைபிள்ல கூடயும் ஏசப்பா இதுக்கு அருமையான ஒரு வசனம் வச்சிருக்காரு. என்ன வசனம் தெரியுமா செல்லமே? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். புரிஞ்சுதா செல்லமே? எப்படி அவருடைய துதி எப்படி இருக்குமா? நம்மளுடைய வாயில இருக்குமா? நமக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் செல்லங்களா? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். செல்லங்களா, ஏசப்பாவுக்கு நம்ம கிடைச்ச எல்லா திங்ஸுக்காகவும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம மம்மி டாடிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிடக்கூடாது. சரியா அன்பு செல்லமே? இந்த வசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் 34:1. சூப்பர் செல்லங்களா, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. நாளைக்கு சண்டே அக்கா வரமாட்டேன், மறுபடியும் உங்களை நான் மண்டே தான் பார்க்க வருவேன். சீக்கிரமா காலையில எந்திரிச்சு சர்ச்சுக்கு போயிடணும். சரியா செல்லங்களா? மறுபடியும் உங்களை நான் மண்டே பார்க்குறேன். பாய், குட் நைட்.